ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். சென்னை கோயம்பேடு பேருந்து நிலைய வளாகத்தில் அரசு பேருந்துகள் வளையக்கூடிய இடத்தில் திடீரென ராட்சத பள்ளம் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதுகுறித்து அப்பகுதி மக்களிடம் நமது செய்தியாளர் ரஃபீக் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சென்னை கோயம்பேடு அரசு பேருந்து நிலையம் தான் தற்போது இருந்து வரைக்கும் இங்கே கூடிய முக்கியமான சாலை பிரதான சாலையாகும். இந்த வளையக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ராட்சச பள்ளம் விழுந்தக்கூடிய காட்சி பார்க்க முடிகிறது. அந்த இருக்கக்கூடிய ராட்சச பள்ளத்தை உடனடியாக மூடும் நடவடிக்கைகளை சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் பொதுமக்களுடைய பிரதான கோரிக்கை உள்ளது. இதை பற்றி கேட்டறிவோம். அதிகாரிகளுக்கு இது தகுந்த செய்தியை சொல்லிக் கொடுக்கணும். இது ரொம்ப நாளாக இருக்குது. ஒரு ஆள் விழுந்தாச்சுன்னா ஒரு ஆள் ஆழத்துக்கு உள்ளே போயிடுற மாதிரி இருக்குது. கவனம் இல்லாமல் தான் வச்சுட்டு இருக்காங்க. எல்லாம் எதோ அரசியல் கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க ஒழுங்காக அந்த வேலையை முடிக்காமல் அப்படியே பெண்டிங்கில் வச்சுக்கிறாங்க. ரெகுலராக அங்கே தினமும் வந்து போயிட்டுருக்கேன். பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு போயிட்டுருக்கேன். இது சென்னை சிஎம்பட்டி பஸ் ஸ்டாண்டு. இங்கே வந்து போயிட்டுருக்கிறேன். கரெக்டாக பஸ்ஸு டேர்ன் பண்ணுற இடத்துல டேர்னிங்கில் இப்படி ஒரு பள்ளத்தை எடுத்து போட்டிருக்காங்க. நடைபாதையில் இருக்குது. அதில் நடந்து வரவங்க ரோட்டில் கீழே இறங்கி தான் போக வேண்டியிருக்கு. பஸ் வர்றதுக்கு கவனிக்காமல் போக வேண்டியிருக்கு. இங்கே கவனித்து போனாலும் இந்த பள்ளத்தில் விழுந்துட்டாங்கன்னா ஒரு ஆள் உயரத்துக்கு கீழே இருக்குது ஆழம். அரசு அதிகாரிகள் கவனித்து தக்க நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும். சிஎம்டிஏ இருக்கக்கூடிய இந்த முழு வளாகம் முழுவதும் இருக்கக்கூடிய கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய சிஎம்டிஏ அதிகாரிகளுடைய முக்கியமான பொறுப்பாளராக இருக்கக்கூடிய நபர்கள் உடனடியாக இந்த இருக்கக்கூடிய ராட்சச பள்ளம் விழுந்ததை உடனடியாக அகற்றும் பணிகளும் தீவிர நடவடிக்கைகளும் எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய கோரிக்கையாக உள்ளது என்பது தெரிவிக்கப்பட்டு வருகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தாரிக்குடன் செய்தியாளர் ரஃபீக்.